ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகி திரும்ப வந்துச்சா? நான் தொடவே இல்லையே. என்ன தவிர வேற யாருக்கு எக்ஸஸ் இருக்கு? யார் லேப்டாப்ல யூஸ் பண்றாங்க எதுவும் செய்யாம இருங்க. சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது தெரியல. நல்ல சவுண்ட் போயிடுச்சு. சரி, முதலாவது விஷயம் பார்த்தோம் இது. இப்ப இந்த கிராஃப்ல கட்டாயம் எப்படி இருக்குன்னு சொன்னேன், சமச்சீரா இருக்குன்னு என்ன அர்த்தம்? இங்கால பக்கம் இருக்கிறதும் இங்கால பக்கம் இருக்கிறதும் சரி ஷேப் சமனாயிருக்கு. இட் மீன்ஸ் ரெண்டுமே ஷேப்ல இருக்கு. இந்த பக்கம் ஒரே ஷேப் தான், அந்த பக்கம் ஒரே ஷேப் தான். அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி மாறாது. மாறுற மாதிரியும் கிராஃப் வரும். நம்ம அதை செஞ்சு பார்ப்போம். சரிதானே? சரி, இப்ப இதுல அடுத்த பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல அடுத்த வார்த்தை புரிஞ்சவங்க இருக்கு, திரும்பல் புள்ளி. என்ன புள்ளி? திரும்பல் புள்ளி இல்லாட்டி திரும்பட் ரிட்டர்ன் ஆகும். திரும்பட் புள்ளி ரெண்டு இருக்கு. திரும்பட் புள்ளினா எழுதி வச்சுக்கொள்ளுங்க, வை ஆள்கூறு. என்ன ஆள்கூறு? இன்னொன்று கேட்பாங்க, திரும்பட் புள்ளியின் ஆள்கூறு என்னண்டு? திரும்பட் புள்ளியின் ஆள்கூறு. திரும்பட் புள்ளியின் ஆள்கூறுன்னு எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கமா y இந்த வடிவத்தில் எழுதுவோம். சரியா? முதலாவது நான் உங்களுக்கு கேள்விகள் எப்படி எப்படி வரும், என்னென்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். சரிதானே? கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். சரி, இதை விட்டு இன்னொன்னு இருக்கு. இப்ப இது வந்து கீழே தானே போகுது. அப்ப இது என்ன கிராஃபா இருக்கும்? இதுல ரெண்டு வார்த்தை இருக்கும். என்ன கிராஃப் வார்த்தைகள் இருக்கும்? ஒன்று அதே போல இழிவு அப்படின்னு சொல்ற எத்தனை வார்த்தை இருக்க போகுது? இல்ல மெயினா ரெண்டு வார்த்தை இருக்க போகுது. சரிதானே? உயர்வு கிராஃப் அப்படின்னா உயர்ந்துட்டு போகும். உயர்ந்து போய் திரும்ப கீழே வரும். உயர்வு கிராஃப் எப்படி இருக்கும்? இழிவு கிராஃப் எப்படிங்க, உயர்வு கிராஃப் எப்படிங்க சொல்லுவாங்க? என் மாதிரி இருந்தா உயர்வு கிராஃப். எப்படிமா? சிம்பிள் என் மாதிரி. சிம்பிள் என் மாதிரி இருந்தா உயர்வு கிராஃப். இழிவு கிராஃப்னா யூ மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கா சார்? அப்ப ஷோர்ட்டா இதுல போட்டு வச்சுக்கணும். என் மாதிரியும் அதே மாதிரி யூ மாதிரியும் இருக்கும். இதை கொஞ்சம் வச்சு நான் நினைவுக்கு எது உயர்வு கிராஃப் இழிவு கிராஃப் புரியுதா? அப்படியே பார்த்து பார்த்து எழுதாம விஷயத்தை விளங்கி எடுத்து இருந்தீங்கன்னா திரும்ப பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு தடவை விளங்கிடும். அடுத்தது இது வந்து இருக்கிற மாதிரி இன்னொரு கிராஃபுக்கு இருக்கும். இது என்ன கிராஃப்? உயர்வு கிராஃப், இது இழிவு கிராஃப். அப்ப எந்த இடத்துல கிராஃப் வந்து தண்ட திசையை மாத்துதோ அதுக்கு பேர் என்ன? திரும்பட் புள்ளி. அதான் திரும்பட் புள்ளின்னு சொல்றேன். திரும்பட் புள்ளினா என்னது? கிராஃப் எந்த இடத்துல தன்னோட திசையை வந்து திரும்பியும் பழையபடியான திசைக்கு மாத்துதோ அதுக்கு பேர் என்ன? திரும்பட் புள்ளி. திரும்பட் புள்ளி இப்ப ரெண்டு வகையில பிரிய போகுது. திரும்பட் புள்ளி எத்தனை வகையில பிரிய போகுது? ரெண்டு வகை. புள்ளின்ற வார்த்தை பொதுவான வார்த்தை. திரும்பட் புள்ளி எல்லாத்துக்கும் ரெண்டுக்குமே பொது தானே. இது என்ன கிராஃப்? அப்ப இழிவு கிராஃப்ல இது திரும்புற புள்ளினா இதை சொல்லுவோம் இழிவு புள்ளி. அதே மாதிரிக்கு இந்த இடத்துல கிராஃப் என்னது? உயர்வு கிராஃப். இந்த புள்ளிக்கு பேர் என்ன? உயர்வு புள்ளி. அண்டர்ஸ்டாண்ட் இந்த விஷயங்கள்? கிராஃப் எல்லாரும் கிராஃப் கொண்டு வந்தா?
இங்க வினா கொண்டதியா ஓ சரி டேய் சாபி நீங்க வா ஒண்ணா இங்க வா சாபி நீங்க வா இப்பதான் நீங்க நினைவு வருது. நீங்க சாபி அட்மிட் பண்ணி சொல்லுங்க ஒன்ன வந்து உங்க வாப்பா கொடுக்க சொன்னல சொன்னதா இல்லையா சரிண்ணா சரி சொன்னா என்ன செய்யணும் சொன்னா என்னடா செய்யணும் கோர் அடிக்க ஒரு எடுக்கணும் தானே பாடம் நல்லா புரிஞ்சா சாபி இந்த பகுதியில நல்லா விளைஞ்சா நல்லா விளைஞ்சா விளைச்சல இதெல்லாம் விலங்கின சரி அப்ப போயிட்டு நீ என்ன செய் நாளைக்கு உங்களோட வாப்பா கால் பண்ணா அடுத்த கிளாஸுக்கு வரணும் விளைச்சா இப்ப இன்றைக்கு தான் நீ நினைவு வச்சுக்கிறப்ப விளைஞ்சா சொன்னது என்ன செய்யணும் பாப்பா திரும்ப கால் பண்ணாதான் உன்னை திரும்ப கிளாஸுக்கு நான் எடுப்பேன் சரியா மறந்துடாது விளைஞ்சா பிள்ளை சொன்ன விஷயம் சொன்னா என்ன செய்யணும் இப்ப யாரையும் பாப்பா அம்மா போற இடத்துக்கு நான் அவங்களை ஏதாவது சொல்லியிருக்கேன் நீங்க வந்து படிக்கிறே இல்ல நீ படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல மாடு மேய்க்க அனுப்புங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்ல பேசியிருக்கேன் தானே விட்டாக்களோட நீ படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா சொல்ற விஷயத்த செய் சரியா நான் வேற ஒன்றுமே சொல்லல நான் சொல்றேன்னா அப்ப கோல் எடுக்கணுமா நீ நோட்ஸ் அனுப்பேரோ உன்னோட படிப்பு அகல பாதெல்லாம் போய் கொண்டிருக்குன்னா கோல் எடுக்க சொன்னா கோல் எடுக்கும் வேற யார் சேர்த்துட்டு கிளாஸுக்கு யார் காசு கட்டுறது யார் காசு கட்டுறது பாப்பாவும் கட்டுறது அப்ப புடிச்சு வச்சு கேட்கலாம் தானே நீங்க என்ன காசு கட்டுறீங்க பதில் சொல்லுங்க நான் இந்த ஸ்கூல்ல கேட்கிற மாதிரி சும்மா பிடிச்சிட்டு அந்த பிள்ளைய போட்டு பேசிட்டு டீச்சர் வந்துட்டு ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து டீச்சரை பேசுறதுனால நான் பேரண்ட்ஸ் தான் கூட பேசுறேன் நீங்க தான் வீட்டை இருக்கீங்க பாக்குறது இல்லையா அவன் படிக்கிறானா இல்லையா சும்மா வரானா சும்மா வந்து போறானா கிளாஸுக்கு வடிவா என்ன நினைவு வச்சுக்கிறோம் நோட்ஸ் அனுப்ப சொன்னா அனுப்பணும் தெளிவா சொல்றேன் உனக்கு படிக்கணும் அப்படி ஆசை இருக்காக எனக்கு நோட்ஸ் அனுப்பியும் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் செக் பண்ணிட்டு தானே இருக்கேன் யாரெல்லாம் நோட்ஸ் அனுப்புறாங்க செக் பண்ணி தானே இருக்கேன் அவங்களோட நோட்ஸ் செக் பண்ணி தானே அனுப்பாத ஆட்களோட எனக்கு பெருசா தொடர்பு இல்லை அவ்வளவுதான் விஷயம் அனுப்பாத ஆட்கள் வந்து மறைமுகமா இருந்துட்டு அத வந்து என்ன படம் அப்பாவா சமுத்திரகணியில ஒரு படம் மட்டும் வரும் அப்பாவா அது படத்துல பேர் வந்து இருக்கிற இடம் தெரியுமா திரும்புற பீரோனோட மகனே 3 டைப்ல அப்பா மாதிரி இருப்பானே சரிதானே இருந்தா அந்த இடத்துல நம்ம யாருந்ததை காட்டணும் இல்லாட்டி இருக்க கூடாது இப்போ எங்கேயாவது மாடுமே சரியா சரி இதுல பேசிக்ல இருந்து ஒரு விஷயமா சொல்றேன் இதெல்லாம் விளங்கிட்டு அப்படின்னா கேள்வி செய்வது ஒட்டதான் விஷயம் விளங்கும் அடுத்த விஷயம் இந்த கிராஃப் வளையறதுக்கு காரணம் என்னடா இதுக்கு நான் இப்ப நம்ம 10ஆம் ஆண்டுல படிக்க போற கிராஃபுக்கான பொது வடிவம் எழுத போறோம் எத்தனையாம் ஆண்டுல படிக்க போறதுக்கான பொது வடிவம் 10ஆம் பொது வடிவம் என்ன அப்படின்னு சொன்னா எப்பயும் இருக்கிற பொது வடிவம் எப்படி இருக்குன்னு எழுதுறேன் வடிவம் நினைவு வச்சுக்கணும் சொல்லும் போது இதுவும் வைசமண்ட் தான் வரும் ஏன் வைசமண்ட் வரணும் இது ஏன் வைசமண்ட் வரணும் வையாச்சாலத கிராஃப் போகும் வைஎக்ஸ் தானே இருக்கு அப்ப வைசமண்ட் வரப்போகுது வைசமண்ட் ஏஎக்ஸ் வர்க்கம் பிளஸ் பி இது பொதுவானதை தாரம் உங்களுக்கு இது எப்படி தாரம் உங்களுக்கு பொதுவா தாரம் இது எப்படி நான் வந்திருக்கலாம் உண்மையில எப்பயும் வைசமண்ட் தான் வரும் ஏக்கு முன்னாடி என்ன வந்திருக்கலாம் சகை இல்லாட்டி சய வந்திருக்கு ஏஎக்ஸ் வர்க்கம் சகை இல்லாட்டி சய பி இப்படின்னா என்ன அர்த்தம் சமன்பாடு எத்தனை வடிவத்துல வரலாம் அப்படின்னா சும்மா பார்த்தே சொல்லுங்க இந்த சமன்பாடு முறைப்படி எத்தனை வடிவத்துல வரும் 2 4 வடிவத்துக்கு ஒன்று எப்படி வரலாம் y சமன் ax வர்க்கம் பிளஸ் b இது வரலாம் அல்லது y சமன் மைனஸ் ax வர்க்கம் பிளஸ்
டின்னு சொல்லி வரலாம். அல்லது எப்படி வரலாம்? y சமன் ax வர்க்கம் மைனஸ் டின்னு சொல்லி வரலாம். அடுத்து எப்படி வரலாம்? திங்க் பண்ணி சொல்லுங்க. யோசிக்கிறீங்களா? அடுத்து எப்படி வரலாம்? டின்னு சொல்லி வரலாம். அப்ப 10ஆம் ஆண்டுல படிக்க போற கிராஃப் எல்லாமே எந்த வடிவத்துல வரும்? மொத்தமா இந்த 4 வடிவத்துல வரும். 10ஆம் ஆண்டு கிராஃப் எத்தனை வடிவத்துல வரும் மொத்தமாகவே? இந்த 4 வடிவம். நீங்க 10ஆம் ஆண்டு கேள்வி, அதாவது 10ஆம் ஆண்டு செகண்ட் டேர்ம். மாஷா, நான் சொன்னமா நேத்து தான் தெளிவா எந்த மெசேஜும் எனக்கு பண்ணக்கூடாது, மைக்கை அன்மியூட் பண்ணி பேச வேணும்னு சொன்னேன் நேத்துக்குள்ளே. உங்களுக்கு அன்மியூட் பண்ணி பேசுங்க. மெசேஜ் எல்லாம் பண்ணீங்கன்னா பாருங்க. அடுத்தது நேத்து படிச்ச இந்த விஷயத்தை அன்றைக்கு பேர் கூப்பிடும் போது கலைக்காம இருந்து போட்டு, இந்த மாசாண்ட புள்ள நேத்து ஒரு கதையுமே கைக்கல. நான் பேர் கூப்பிட்டேன் சத்தப்படாம இருந்து போட்டு, அடுத்த நாள் வந்து சொல்றது அந்த சமன்பாடு என்னன்னு தெரியல. படிச்சு கொடுத்தது அப்ப ஒழுங்கா கவனிக்கவும் இல்லை. இது வரைக்கும் ஒரு நாள் கூட நோட் சென்ட் பண்ண யாரையும் தெளிவா சொல்றேன். கிளாஸ் விட்டு நிக்கிறேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொல்றேன், நீ எனக்கு ஒரு நோட்ஸ் கூட அனுப்பல, என்னட்ட வந்து ஏதாவது நீ கேட்கிற அப்படின்ற போது நான் முதலாவது என்னத்தை கேட்பேன்? நீ முதல்ல எனக்கு ஏதாவது நோட்ஸ் அனுப்புனேன்னு கேட்பேன். சரியா? உனக்கு பாடம் விளங்கிட்டா இல்லையான்னு சொல்லி நான் அதை வச்சு கூட தான் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது அன்மியூட் பண்ணி பேசணும். இந்த கிளாஸ் ரூல்ஸ் தெரியும் தானே? பேரை கூப்பிட்டு அன்மியூட் பண்ணித்தான் ஆகணும். பண்ணாடி நான் ரிமூவ் பண்ணி கொடுப்பேன் கிளாஸ் எடுத்து. மற்ற நிறைய கிளாஸ் இருக்கு பிள்ளைகள் இருக்குதானே, போயிருக்கீங்க. மைக் ஆன் பண்ணிடலாம். சொல்ற விளங்கிச்சா இல்லையான்னு கூட கேட்கல. நம்மளோட பாட்டுக்கு அப்படியே இருந்து போர்டில் எழுதுறது அப்படியே பார்த்து வரைய வேண்டியது. அப்ப நானும் அப்படி அன்மியூட் பண்ணாம கிடையாது. சந்தோஷமாயிருக்கேன். அதால தெளிவா பார்த்து கொடுங்க. மைக் அன்மியூட் பண்ணி தான் பேசணும். அடுத்து நோட்ஸ் அனுப்பி இருந்தா தான் நீங்க ஏதாவது எனக்கு விளங்கலைன்னு சொன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தெளிவா சொல்லுங்க. எனக்கு நோட்ஸ் அனுப்பி நீங்க டெய்லி படிக்கிறீங்களா இல்லையா பார்த்து கொண்டு வந்தா தான் எனக்கு நீங்க கேட்கும் போது நீ பதில் சொல்லுங்க. கேட்டுச்சா? மாஷா அன்மியூட் பண்ணி, மாஷா அன்மியூட் பண்ணிக்கத. மாஷா அன்மியூட் பண்ணாட்டி நீ தான் உன்னோட கடைசி கிளாஸா இருக்கு. படிக்கிறது விருப்பம் இருக்கா? முதலாவது எந்த ஸ்கூல்? எந்த ஸ்கூல்? எந்த ஸ்கூல்னு சொல்லு. புத்தளம்னு சொல்ற ஸ்கூல் ஆயிடுச்சு. எந்த ஸ்கூல்? கரைத்தீவு முஸ்லிம் மகாவித்யாலயம். கரைத்தீவு முஸ்லிமா? வேற யாரும் இருக்கீங்களா அந்த ஸ்கூல்ல இருந்து படிக்கிறாங்க? வேற யாராவது இல்லதானே? நீ மட்டும் தானே ஐயா? நாளைக்கு உங்களோட வீட்டை இருந்து யாராவது எனக்கு கால் பண்ணணும். இல்லாட்டி இப்போ ஒரு தங்க பொடியை அனுப்பி விட தெரியுமா கிளாஸை விட்டு? அது மாதிரி நீயும் அடுத்ததா போவா. வீட்டை இருந்து கட்டாயம் அன்னைக்கு கால் பண்ணிருக்கோம். புரியுதா சொல்றது? இல்லைன்னா நான் கடைசி கிளாஸா இருக்கணும். படிவா நினைவு வச்சுக்காரு. சரி, இதுவரைக்கும் சொன்னது எல்லாரும் ஓகேயா? ஓகே. அடுத்தது என்னன்னா, இதுல இப்ப இந்த 4 வடிவத்தை விட 10ஆம் ஆண்டுல செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அடுத்து வந்து 11ஆம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வரைக்கும் வராது. சோ இந்த கிராஃப் வந்து நம்ம உண்மையில படிக்கிறது என்னதுன்னு சொன்னா 10ஆம் ஆண்டு எக்ஸாம் செய்யறதுக்கும் அதோட சேர்த்து ஓலெவல் கிராஃப் படிக்கிறது தேவையான விஷயம் தான். இது ஓலெவல் கிராஃப்லயே வரும். ஓலெவல் கிராஃப் படிக்கும்போது வரும். அது கொஞ்சம் வித்தியாசமா வரும். சரி, அப்ப இது என்ன சமன்பாடா இருக்கு? பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சமன்பாடு தெரியும்? இப்ப சாதாரணமான சமன்பாடா இல்லாட்டி இது என்ன சமன்பாடு? சரி, முதல்ல இந்த ஏ என்னது? அந்த பாதையில நம்ம எம்முக்கு தான் படிக்கிறேன்னு சொன்னோம். இங்க வந்து அது ஏஆவா மாறும். படிவா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு எழுத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் போட்டா நீங்க அதை என்னன்னு சொல்லுவீங்க? குணகம். அப்ப ஏ அப்படின்னு சொல்றது என்னது? இங்க எக்ஸ் வர்க்கத்துல சரியா? இதை மட்டும் நினைவு வச்சுக்கோ. ஏ அப்படின்னா என்ன? இந்த இடத்துல எக்ஸ் வர்க்கத்துல
குணகம் பீனா என்ன? தெரியா கண்ணியம் ஏபி போட்டா தெரியா கணியம் தானே ஹப்ஷா. பீனா என்ன? மாறிலி மாறிலி அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல ஒரு நம்பர் வரப்போ அப்ப நம்ம எழுதிக்கிறது என்னது? ஒரு இது படி சமன்பாடு இதுக்கு பேர் என்னன்னா இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடுன்னு சொல்றேன். கவர்மெண்ட் படிச்சீங்கன்னா பாடம் இருபடி சமன்பாடு நீயா சொல்றோம். பி மாறிலி அவர் சுற்று இல்ல இரண்டு ஸ்டெப்ல விட வரும். இல்ல. ரெண்டு தெரியா கண்ணியம் சமன் குறியீடு என்ன ஹேஷா? சமன் குறியீடு இருக்கு சார். சமன் குறி இருந்தா சமன்பாடு. நான் கேட்டது இப்ப இருபடி சமன்பாடு நீ இதை சொல்றோம். இரண்டு படிமுறைகள் எக்ஸுக்கு எத்தனையாம் அடுக்கு இருக்கு? இரண்டாம் அடுக்கு. இருபடி இரு படி இருக்கிறதால என்னன்னு சொல்லுவோம் இருபடி சமன்பாடுன்னு இருக்கும். சரிதானே? பெருசா கன்ஃபியூஸ் பண்ணி அது ஒரு விஷயமா பாடம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. விஷயத்தை மட்டும் விளங்கி வச்சுக்கணும். அப்ப இதுல ஏழு இடத்துல என்ன வரும்? ஒரு குணகம். அதாமா ஏழு இடத்துல என்ன வரும்? அந்த இடத்துக்கு பதிலா வேற என்ன போடலாம்? ஒரு நம்பர் ஒரு நம்பர் அப்ப ஏ கட்டாயம் என்னவா வரணும்? ஒரு நம்பரா வரும். அதை எப்படி எழுதிக்கலாம்? சமநிலைகள் படிச்சீங்களா? நினைவிருக்கா? ஓரளவுக்கு நினைவிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஏ வந்து என்னவா இருக்கணும் கட்டாயம்? பூஜ்ஜியத்தை விட பெருசாயிக்கணும். இப்படி எழுதுனா சரியா? என்ன மிஃப்ரா? இப்படி எழுதுனா சரியா? அத கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன். இல்ல அப்ப எப்படி வரும் ஆயிஷா? மைனஸ்லயும் வரலாம். அப்ப ஏ வந்து பூஜ்ஜியத்தோட பெருசுன்னு சொன்னா அது கட்டாயம் என்னவா இருக்கும்? நேர் பெருமானமை. பூஜ்ஜியத்தோட பெருசுன்னா என்ன அர்த்தம்? சரி, பூஜ்ஜியத்தோட பெருசுன்னு சொன்னா ஏக்கு என்னென்ன நம்பர் வரும்? 1 2 3 இதுல என்ன நம்பர்? நேரினம் வர நம்பர், பிளஸ்ல வர நம்பர். அப்ப அதெல்லாம் வரலாம் தானே? அதே மாதிரி வேற என்ன வரலாம்? ஏ வந்து பூஜ்ஜியத்தை விட சிறுசாவும் இருக்கலாம். சிறுசா வந்து என்னென்ன நம்பர் வரும்? மைனஸ் 1 மறை 1 மறை 2 மறை 1 மறை 2 மறை 3 போகும். சரிதானே? அப்ப ஏ வந்து யாரா வர இயலாது? பூஜ்ஜியமா ஏ பூஜ்ஜியமா வர இயலாது. ஏ வந்து ஏன் பூஜ்ஜியமா வர இயலாது? ஏ வந்து ஏன் பூஜ்ஜியமா வர இயலாது? சமன்பாடு பிழைக்கும் விடை காணலாம். எஸ், சமன்பாடே வராது. இப்ப இந்த இடத்துல ஏ பூஜ்ஜியம்னா என்ன நடக்கும்? ஏயோட யார பெருக்கினாலும் பூஜ்ஜியம் வரும். பூஜ்ஜியம். அப்ப நமக்கு இந்த கிராஃப் வரையணுமா? ஏலா. சரியா? இந்த சமன்பாடு என்னத்துக்கு நமக்கு? நீங்க படிச்சீங்கதான்டா. நான் இப்ப படிக்கிற மாதிரி வேணா படிச்சிருந்தானோ நீங்க ஸ்கூல்லயோ போன கிளாஸ்லயோ படிச்சிருந்தா? இல்ல தெளிவா சொல்றது விளையாடு. நான் கேட்கிற கேள்வி கொஞ்சம் திருக்குத்தனமான கேள்வி மாதிரி தான் தோணும். அது விளங்கிச்சு அப்படின்னா எதுக்கு படிக்கிறோன்றதாவது தெரியும். இது வரைக்கும் நீ இந்த பாரு, நான் வந்து சொல்றேன் உண்மையா பொய்யா நீ சொல்ற. இவ்வளவு காலம் படிச்சா எந்த கிளாஸுக்கு வந்த பிறகுதான் உனக்கு தெரியுது என்னத்துக்காக சில விஷயம் செய்யறோண்டு. புரியுதா? காரணமே இல்லாம எதுவுமே செய்யறோம். இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த சமன்பாடு என்னத்துக்கு?
தீர்த்து கிராஃப் வரையறா. சமன்பாடு தீர்க்கிறது தான்ப்பா. எதுக்கு இந்த சமன்பாடு? கிராஃப் வரைய கிராஃப் வரைய. அது வயின் பெருமாள் எஸ், வைடையோ எக்ஸ்டையோ ஆள்புற காண்றதுக்கா இல்லாட்டி யார் ஆள்புற காணும்? வை ஏன் வைடே காண்றதா சொல்றீங்க நீங்க? வை சமன் தந்தி விளைங்கல சத்தமா சொல்லு சம்ரா. சவுண்டா பேச சம்ரா, கேட்கல. வை சமன் தந்திக்கிறதால வை சமன் தரும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த இந்த கிராஃப் பாத்துறீங்க. இப்ப நான் சொல்றதுக்கு முன்னுக்கு அந்த படம் வரையும் போதோடய பாருங்க, இப்படி ஒண்ணு தருவாங்க தானே. என்ன சாமான்? இப்படி ஒரு அட்டவணை ஆள் கூட்டுல அட்டவணை ஒன்று தாரதானே. பண்ணி பாருங்க, வடிவா யோசிச்சு பாருங்க. மண்டையில அந்த களிமண் கட்டி இருக்குதானே, களிமண் கட்டியை கொஞ்சம் பயன்படுத்தி என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பயாவது எக்ஸ் வந்து ஜம்ப் பண்ணி போயிருக்கா? ஒரு நம்பர் வந்த கூட அடுத்து வேற ஏதாவது நம்பர் வந்திருக்கா எக்ஸுக்கு? ஒவ்வொரு நாளும் அப்படி வராது. அப்ப எக்ஸ் வச்சு கொண்டுதான் இந்த கிராஃப் வந்து வைர பெருமதியை நம்ம வைர பெருமதி காணுவோம். இந்த இடத்துல ஆள்கூறுகள் எப்படி காணப்போறோம், இந்த இடத்துல ஆள்கூறு எப்படி காணுவோம், எக்ஸ்ர பெருமதி நமக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு வந்து -1 0 1 2 3. எக்ஸ்ர பெருமதி எப்பயுமே ஒரு நார்மலான நம்ம எழுதுற ஃபார்மேட்டுக்கு தான் வரும். ஆனா y என்ன நடக்கும், அதுக்கு அப்படியே உள்டாவா இதுல ஒரு வேற நம்பர், இதுல ஒரு வேற நம்பர், இதுல ஒரு வேற நம்பர், அப்படிதானே வராது. பாத்துறீங்கன்னு இந்த கிராஃப் எப்படி வரைவோம், எக்ஸின் பெருமதியை வச்சுக்கொண்டு வையின் பெருமதியை கண்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆள் குற முடிவு செய்வோம். எப்படின்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல எக்ஸ்ர ஆள்கூறு சய உண்டு. ஒருவேளை இந்த இடத்துல வைர ஆள்கூறு என்ன வந்திருக்கும், சய 6 வந்திருக்கு விட. சும்மா சொல்றேன். அப்படின்னா இப்ப இந்த நம்ம வரைய போற அந்த புள்ளியில ஆள்கூறு என்ன, மறையாறு. இது சய, இது மறை. நல்லா வருவீங்க சரியா? அடுத்த சும்மா இதுக்கு போறேன். இது வந்து -2 இருக்கும், இப்படி வருது. அடுத்து இது 0 இருக்கும். திரும்ப இங்காலே -2 இங்கால -6 போறோம். சும்மா போறேன், நீ சமன்பாடு எல்லாம் தேவையில்லை, சும்மா போறோம். அப்ப இவரோட ஆள்கூறு எப்படி வந்திருக்கும், அப்ப இதுதான் என்னவா இன்னைக்கு வந்திருக்குல. இப்ப பாருங்க, இதை நீங்க சும்மா இமேஜின் பண்ணுங்க, ஒண்ணு யோசிக்காதீங்க. ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரேன். இதுல நம்ம இன்னும் ஒண்ணுமே வரைஞ்சோம், ஏதாவது கிராஃப் வரைஞ்சோம் வளர்றதுக்கு உங்களுக்கு நான் இதுலயே சொல்லி தரேன் உங்களுக்கு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் திரும்ப சொல்லும் போது நல்லா கிளியர் ஆகும். வழியா பாருங்க, வைக்கு வர்ற விட திரும்பியும் கட்டாயமா வரும். நீங்க எதை பாத்துருக்கீங்க, வைக்கு நீங்க ஒரு சைட்ல கண்டு கொண்டு வர்ற விட மறுவாழ அந்த பக்கம் வரும். பாத்துருக்கீங்களா? கட்டாயம் பாத்துருக்கீங்க. சொல்ற யாருக்கு விளங்கும் அப்படின்னா, எப்பயாவது ஒரு நாள் கிராஃப் கேள்வி எடுத்து வரைஞ்சு பார்த்திருந்தாங்களே புரியும். அப்ப இந்த பக்கமும் சமனா வர்ற இடத்துல நடுவுல ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பாரு, கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாரு. அப்ப அந்த வித்தியாசமா இருக்கிற ஆள் தான் யாரா இருப்பாரு, என்னது இதுல ஆள்கூறு என்ன சொல்லுங்க, வித்தியாசமா இருக்கிற ஆள்கூறு என்ன, இதுதான் என்னவா இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்த வார்த்தையை வச்சு கொண்டு சொல்லுங்க. இதுதான் என்னவா இருக்கும், திரும்ப புள்ளியின் ஆள்கூறு. திரும்ப புள்ளி என்ன இந்த இடத்துல, அப்படியே குத்துறண்ட ஆயுஷம் மூஞ்சில வாசி. திரும்ப புள்ளின்னு யார பார்த்து சொல்லுவோம், பை ஆள்கூறு. என்ன வரைக்கும் திரும்ப புள்ளி இந்த இடத்துல. அப்ப இதுவரைக்கும் அழகா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா. நீங்க வரைக்கும் இப்படி படிக்கவே இல்லை, அவனுக்கு பேசிக்ல இருந்து அழகா விளங்கத்தோட படிச்சாரா. சரி ஹர்ஷன் மைக்
யார் அது மைக் உள்ள அடக்கு பாத்தீனதா சொல்லுமா சார் சொல்லு. அந்த சைஃபர் காணதுக்கு என்ன சார் சமன்பாடு இல்லையா? என்னத்தமா காண அந்த y அச்சில சைஃபர் காண்டதுக்கு சமன்பாடு ஒன்று இல்லையா? அப்படி நம்ம இப்பதானேம்மா இப்பதான் என்ன சொல்ற எண்ணெயை ஊத்தி நல்லா காய்ச்சி சூடான பிறகு இப்பதான் நான் எண்ணெயை ஊத்தி கடுகு அடுத்து என்ன வெந்தயம் சீரகம் போட்டிருக்கேன். கறி காய்ச்சிட்டேம்மா. இதோட சாப்பிடுவீங்களா? என்ன சார்? நான் வந்து எண்ணெயை தாக்க சூடாக்கி எண்ணெயை ஊத்தி அதுல கடுகு வெந்தயம் அடுத்து வந்து என்னது சீரகம் இவ்வளத்தையும் போட்டு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? இதான் கறியுது இல்ல. இப்பதான் பாடமே ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. ஏன் அவசரம் நமக்கு? நான் நினைச்சேன் படிக்கட்டுல நதா வந்து ஒரு படியா தான் ஏறுறதா இல்ல ஜம்ப் பண்ணி போறதா? ஒரு படிக்கட்ட என்னதுக்கு சொல்றேன் பொறுமையா அவசரப்படாதீங்க, குழப்பிடக்கூடாது. சரியா பிள்ளை? நீங்க முதல்ல நோமலா இருக்கீங்க, அவசரமே படாதீங்க. நான் உங்களுக்கு பொறுமையா அழகா எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ரெண்டாவது நிறைய விஷயம் சொல்லிட்டேன். அது ஓகே தான் இது வரைக்கும். இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகே ஆயிட்டா? வரும் அதை நினைவு வச்சு வந்தது திரும்ப வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த சமன்பாடு கட்டாயம் என்னவா இருக்கு? இந்த வரைவு சமன்பாடு வரைவு ஒரு சமச்சீரான வரைவு. சமச்சீரான வரைவு அப்படின்ற போது இந்த பக்கம் வைர பெருமதியும் இந்த பக்கம் இப்ப பாருங்க, சும்மா சொல்றேன். இதுலயே பாருங்க, இங்கே இருந்த வைர பெருமதியும் இதுல இருக்கிற வைர பெருமதியும் எப்படி இருக்கு? கட்டாயமா இதுலயும் ஒரே மாதிரி இருக்கு. ஒருவேளை இதுல எடுத்தோம்னா ரெண்டுலயும் ஒரே மாதிரி. அதே மாதிரி இதுல எடுத்தோம்னா ரெண்டுமே ஒரே தானே. என்ன விளைச்சா? அப்ப ரெண்டுலயுமே ஒரேவா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க வர்றது கட்டாயமா ஒரே ஆளத்தான் வந்திருக்கும். சரியா? சொன்னோமா பாப்போம். இது ஓகே. இதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்லணும்? இதுல இந்த பாடத்துக்கு கஷ்டமான விஷயம் என்ன சொல்லுவாங்க? இந்த பாடத்துக்கு கஷ்டமான விஷயம் கதீஜா மைக்ரோஃபோன். இந்த பாடத்துல கஷ்டமான விஷயம் என்ன சொல்லுவாங்க? இந்த ஒயிட் போர்ட்ல மார்க்கரால என்ன வரைகிறது? எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். சரியா? இனி எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு நீங்க தான் இந்த பாடம் போகும்போது மனசுக்குள்ள ஒரு பயன் என்னடா கீறதோ. அரிஷா மைக்ரோஃபோன்றா வந்தா என்ன நடக்குன்னு பாக்குறல அப்படியே இருக்கிறது. இப்ப அடுத்த விஷயம் ஷார்ட்கட்டுக்குள்ள போக போறோம். எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி வர்றது பழைய பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி என்ன நம்பர் வேணாலும் வரலாம். இப்ப எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி 10 வந்தா தப்பா? -5 வந்தா தப்பா? இல்ல. ஆனா இந்த வரப்போற இந்த முன்னாடி என்ன வரும்? இதுகளுக்கு உங்களுக்கு இப்ப நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கும்? என்ன பாக்குறது ஹராம்? என்ன பாக்குறது ஹராம்? சரியா? அப்ப குறி இங்க பிளஸ், இங்க என்ன இருக்கு? மைனஸ். பிளஸ் இருந்தா எதிரா யோசிங்க. என்னென்ன கிராஃப் இருக்கு நம்ம கையில? ஒன்று உயர்வு கிராஃப், இன்னொன்று இழிவு கிராஃப். ஆயிஷா மைக்ரோஃபோன். ஒன்று இழிவு கிராஃப், இன்னொன்று உயர்வு கிராஃப். பிளஸ் வந்தா அதுக்கு எதிரா யோசிச்சீங்கன்னா அது என்ன கிராஃப் ஆயிருக்கு கட்டாயம்? பிளஸ் வந்தா என்ன கிராஃபா இருந்தீங்க கட்டாயம்? அது இழிவு கிராஃப். மைனஸ் வந்தா என்ன கிராஃப் ஆயிக்கும்? பண்ணியாச்சா? என்ன ஹாஜரா? நாளையோட எக்ஸாம் முடியுதா? ட்ரிப்போ போறியா? ஹாஜரா? இல்ல நீ ஸ்டேட்டஸ் போட நான் பார்த்தேன். எல்லாம் ட்ரிப் போற பிளானா? பாரு மழை பெய்யும் கட்டாயம். ஸ்டேட்டஸ் போடவே இல்ல. நீ போடலையா? உன் கூட்டாளி எல்லாம் போட்டு பார்த்தேன். போடு. இதுலயும் நல்ல ஸ்டேட்டஸ்ல நான் அன்றைக்கு ஒரு ஜோக்கு பார்த்தேன். என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் பிளான் பண்ணிருக்காங்க ட்ரிப்ப பிளான் பண்ண என்ன செய்யற பிள்ளைகள் அந்த ஒரு இதெல்லாம் வந்து தானே கையில எழுதி போன்ல வென் வேர் அதெல்லாம் வர்றது இருக்கு தானே. சொல்லிட்டு ட்ரிப்ப கேன்சல் பண்ணி விட்டான். சரியா? இந்த பிள்ளைகள் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? வீடியோவை ரிவர்ஸ் பண்ணி விட்டு. ரிவர்ஸ் பண்ண எப்படி இருக்கும்? எல்லாமே
ரிவர்ஸ்ல வந்து அந்த கையெல்லாம் எப்படி கீழே போற மாதிரி. சரியா? முடிச்சு அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க. சரியா? வா. என்ன சகுனா சகுனா என்ன நினைச்சோம் கண்ணுல? இங்க வா. என்ன நினைச்சோம் கண்ணுல? என்டிஓ பட்ட சார். யாரு பேசுன? எந்த புள்ள பேசுனது? ஆளை போடுவோமா? நான் ஒழுங்கா நல்ல புள்ளே. புள்ளைய காணல, ஆளை போட்டு தருவோமா? வானம் பா. அவங்க அதான் நீ அழுதாதான் உண்மையே சொல்ல. கண்ணுல ஏதோ பாட்டுட்டு அழுதியா? நான் கேள்விப்பட்டேன். இல்ல நான் அழவே இல்ல. கண்ணீர் விட்டு அழுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரியா? சரி, இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டாம் பிள்ளை, முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் உள்ள விஷயம் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு கேள்வி ஒண்ணு செஞ்சு விளங்கப்படுத்துறேன். சரியா? சோ நான் எனக்கு அந்த இடம் போதுமா இல்லையான்ற ஒரு சந்தேகத்திலே இன்னுமே இருக்கிறதான். சோ நம்ம போட்டோ ஒரு போட்டோ எடுத்துட்டு இதை ஃபுல்லா எல்லாம் அழிக்கிறீங்களா? ஓ சார். ஃபுல்லா அழகா எழுதிட்டீங்களா? எனக்கு இது தேவை கட்டா. ஏன்னா ஒரு கேள்வி செய்யும் 2 பிடிஎஃப் போட்டோன்னு நினைக்கிறேன். 2டையும் பிரிண்ட் எடுத்து வைங்க. 10ஆம் ஆண்டாக 11ஆம் ஆண்டாக தனித்தனியே போட்டு பிரிண்ட் எடுத்தீங்களா? இல்லையே, அது என்னத்துக்குன்னு அதான் பிரிண்ட் எடுத்தியா? ஓ சார். பரவாயில்ல. நௌஷா மரியான் பிரிண்ட் எடுத்தியா? எங்க அந்த நௌஷா மரியான்? வந்தில்ல சார். வந்துச்சு முதல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விடையே நான் சொன்னிச்சு அந்த புள்ள வந்துச்சு தானே பிள்ளை நௌஷா மரியம். யாராவது பார்த்தாக்க நௌஷா மரியம் வந்தது? ஓ சார் வந்துட்டு கவரேஜ் நல்லா இருந்துச்சு போல, ஒரு லெஃப்ட் ஆயிடுச்சு. பிள்ளைங்க உங்களோட ஓட்டு யாருக்கு? உண்மையை சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. உங்களோட ஊர் சைடை வச்சுக்கொண்டு ஓட்டு யாருக்கு? சஜித்துக்கு சார். ரணிலுக்கு சார். அனுரகுமார். தெளிவா சொல்றேன் பிள்ளை, இதுக்கு முன்னுக்கு ஒருத்தர் இருந்தாதானே, அவர 2.0 ஏகேடி. ஏகேடிடா யாரு? ஏகேடி யாரு? அனுரையா. அனுரகுமார் திசாநாயக். ஆனா அனுரகுமார் திசாநாயக்கு மட்டும்தான் வயசு எல்லாரையும் விட ஓரளவுக்கு. சரியா? அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, அனுரகுமார் திசாநாயக்காவால இங்கிலீஷ் ஒழுங்காக பேசிக்கொள்ள முடியாதா? நீங்க இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டீங்கன்னா அதை யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் சொன்னா அவர் என்ன செய்வார்? தமிழ்ல, சரி தமிழ்லயே சிங்களத்துல அதை பேசுவார். அப்ப கல்வி, அதாவது அபிவிருத்தி கல்வி அந்த நோக்குல செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து யார் இருக்கணும்? இருக்கிற மாதிரி இருக்கணும்னா ரணில் இருக்கும். மாறி சஜித்தை கொண்டு வந்து விட்டா, சஜித் வந்து ஒரு அம்மாஞ்சின்னு சொல்லுவோம். அம்மாஞ்சினா போன முறை எலெக்ஷன் தோத்ததுக்கு அங்க இருந்து அழுதுட்டு இருந்தார். நினைவுறீங்க? பாத்தீங்களோ சரி அந்த வீடியோ? அப்படி ஒருத்தர் பெரிய வேண்டி இப்ப ஒரு நாட்டை ஆட்சி செய்ய அப்படின்னு சொன்னா அடுத்த அடுத்த அவன் இருக்க பிச்சை காசை அடிச்சுட்டு அவன் ஓடிச்சிடும். சரி, அப்ப ரணில் ரணிலை பத்தி கைக்கு வர முடியாது. ஏன்னா ரணிலுக்கு வயசு போயிட்டு இனி அவரு இடத்த விட்டு போட்டு மாறினா நம்ம ஸோ இளைஞரும் வந்தாலும் நமக்கு வச்சு செய்யதான் போறாங்க. இப்போதைக்கு வரைக்கும் இப்போதைக்கு அந்த நாடு என்ன சொல்றது, யோசிச்சு பாருங்க. அந்த நாட்டு அந்த நிலைமையில ரணில் மட்டும்தான் அந்த பொறுப்பு ஏற்கிறதுக்கு வந்தது. சஜித்தோ யாராவது வந்தாங்களா? ஏகேடி சத்தத்தையே காணல அந்த டைம்ல. இல்ல வரல. ரணில் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து தானியே இழுத்து எதையோ கடனையோ எதையோ எங்கேயாவது வாங்கி நாட்டை காப்பாத்தி வச்சான். சரிதானே? காப்பாத்தி வச்சான் தானே ஓரளவுக்கு ஆகுது. சரியா? அதால அவங்க கொஞ்சம் ஓகே தான். பட் வந்து யார் வந்தாலும் இப்ப யோசிச்சு பாருங்க. அனுரகுமார் திசாநாயக், சரி அவரோட மகன் வந்து மகனோ மகளோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா படிக்கிறான், இல்லாட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்லயா படிப்பான்? இல்ல அவனுக்கு தானே மக்களை பத்தி ஏதாவது தெரியும். நம்மளோட இருக்கவனுக்கு தானே நம்மளை பத்தி தெரியும். நான் மக்களுக்கு இது செய்வேன், சிலிண்டர் கொடுப்பேன், இது கொடுப்பேன்ல. ஏன்னா சிலிண்டர் இல்லாம என்னட்டே ஒரு சிலிண்டர் 22ஆம் தேதி என்ன நடக்குன்னு பாப்பேன். 21 எலெக்ஷன் 22ஆம் இது வரும். அன்றைக்கு ஈவினிங் வருமா? அடுத்த நாள் ரிசல்ட்ஸ் வருது. எனக்கு தெரியா, மறந்து.
நியூஸ் ஃபெஸ்ட்ல இருந்து சின்ன வயசுல இது நடக்கும்போது அப்படியே வென்றதெல்லாம் பாக்குறது மைண்ட வென்றுட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டுல விஜானா இருக்குது அதுக்கப்புறம் தெரியும் அவனுக்கு பெரிய அவன் பெரிய அப்பா வச்சுட்டு போறாங்க. சரி பார்த்து உங்களோட வீட்டாக ஓட்டு போடும்போது சப்போர்ட்டர்ஸ் காத்துக்காரங்கன்னு சொல்லி மாறி வீட்டாக அப்படி செய்ய மாட்டாங்க, யாராவது சொந்தக்காரங்க இருப்பாங்க, அப்படி இப்படி போட்டுறாம கொஞ்சம் யோசிச்சு போட சொல்லுங்க. அதே சில உங்களுக்கு தெரியாத ஆட்கள் இருக்காங்க, அப்படியே படிச்ச ஆட்களும் எலெக்ஷன் கேட்கறாங்க தெரியுமா? படிச்சு OSR ரிசைன் பண்ணி போட்டு இதை கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் மக்கள் கடைசி வரைக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னு போட சொல்லுவாங்க, மாட்டாங்க. படிச்ச சுத்தியா படிச்ச சுட்டி இல்லாம அவர அந்த என்ன சொல்ற அவரை பத்தியான வெளியில ஆகிற கலைக்கிற வீதம் வந்து குறைவு, அவ்வளவுதான். சார் சொல்லுங்க, கோட்டாபாய் வந்தா நல்லா இருக்கும் தானே? ஏதாவது சொல்லிடுவோம்மா, சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, கெட்ட வார்த்தைகள் பதவி. ஸ்கூல்ல நல்லா லீவ் விடுவாங்க. ஸ்கூல் நல்லா லீவ் விடுவாங்க, இங்க வந்து இங்க வாழ்ந்து வர்றதுன்னு தெரியும். அவனோட பேரை எங்கேயாவது நான் சொன்னா என்ன கொண்டே ஓட்டுறாங்க தெரியுமா? நான் நக்கலுக்கு சொல்றேன், யாருக்கு ஓட்டுட்டு கேட்டாண்டா உடனே நாமல்ன்றது. இதுலயும் ஆபீஸ் வந்துருக்கு தெரியுமா? இங்க இருந்து சரியா ஒரு 50 மீட்டர் ஆபீஸ் வந்துருக்கு. நான் ஆனா உத்தரமே இருக்கேன், நான் வெறும் இது மட்டும்தான். சரி, இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் செய்ய போறோம். எத்தனை கொஸ்டின் எடுத்து செய்வோம்? அந்த பிடிஎஃப்ல எத்தனை கொஸ்டின்? ஒரு கொஸ்டின் அழகா ஃபுல்லா செஞ்சு முடிப்போம். அது முடியும் போது உங்களுக்கு இந்த கிளாஸ் முடியும். எலிமெண்ட்ஸ் என்ன யாரு தம்பா போட்டு விடு. என்னது சார்? எலிமெண்ட்ஸ் சொன்னா அந்த பிடிஎஃப் இருக்க போட்டு விடு. திரும்ப புதுசா ஜாயின் பண்ணுங்க. 10ஆம் ஆண்டு மட்டும் போட்டுடு, 11ஆம் ஆண்டு. எத்தனையாவது செய்வோம் பிளேன்? முதலாவது பேஜ்ல இருக்கிற கடைசி கேள்வி. முதலாவது பேஜ்ல இருக்கிற கடைசி கேள்வி செய்வோமா? சார். முதலாவது பிடிஎஃப் பிரிண்ட் செய்யும் எடுத்து சார். சார். பேப்பர்ல இருக்கு. 2 பேப்பர்லமா 10ஆம் ஆண்டு பேப்பர் அது. முதலா இப்ப சம்பரா போட்டு பாருங்க அந்த பேப்பர். இந்த கேள்வி ஒரு கேள்வியை வச்சுக்கொண்டு எல்லா விஷயமும் சொல்லி தர போறேன். சத்தியமா இதை கவனிக்காத. கவனிக்க உனக்கு என்ன பாடம் வழங்கிடும்? தெளிவா சொல்லி தர போறேன். என்னவா சொல்லி தர போறேன்? என்ன அளவுக்கு தெளிவா சொல்லி தரலாம இவ்வளவு பெரிய போட்டிருக்கிறதால தெளிவா சொல்லி தரப்போம். வடிவாக்க என்ன ஆமினா சோமா இருக்கியா? ஓகே, கிரேட் 10 டியூப்ல பேஜ் 1ல எத்தனை क्वेश्चन? 2. சரியா? அலைக்கிறதுல நான் முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாக்குறேன். அதை டிஃபரெண்ட் சூஸ் பண்ணி செய்வோம். புஷ்ரா அவனை கால் பண்ண சொன்னானே, நினைவிருக்கா உனக்கு? புஷ்ரா மறந்துட்டியா? டைமிங் கேட்கல. ஒன்று சொல்ற அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி வார நம்பர் இருக்கு தானே, அது பிளஸ்ஸா இருந்தா என்ன கிராஃப்? இழிவு கிராஃப். மைனஸா இருந்தா இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கிராஃப் நம்ம வரையும் போது இங்க சைட்ல இருந்து இந்த கிராஃப் வந்து வரையும் போது இப்படி இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அல்லது இதுல மொத்தம் எத்தனை கிராஃப் வரையப்பட்டிருக்கு? உங்களோட கண்ணுக்கு எத்தனை கிராஃப் தெரியுது? 3 தான் வரைஞ்சிருக்கீங்க. இதுல இது 3 எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் வரைஞ்சேன், அது வேற. சரியா? இந்த 3 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஏ இருக்காரு தானே எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி இருக்கிறே, எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி ஒரு ஏ இருந்துச்சு அப்ப பார்க்கும்போது, அதாவது என்ன எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி வர நம்பர் குணகம், அந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு வர்ற முன்னாடி வர்ற குணகம் மாற மாற இந்த சேஞ்ச்ல வரும். சரியா?
மாற மாறத்தான் வரும். இப்ப இது இப்படி நெருங்கி கொண்டு வருதுன்னு என்ன அர்த்தம்? அதாவது குணகத்திர பெருமதி கூடவா இருந்திருக்குமா குறைவா இருந்திருக்குமா? நான் எப்படி போடுறேன், இப்படி போடுறேன். 1 2 3. இதுல மூன்றாவதா இருக்கிறது வரணும் அப்படின்னா ஏட பெருமதி எப்படி இருந்திருக்கும்? குறைவா இன்னைக்கு. ஏட பெருமதி குறைவா கூடவா? ஏட பெருமதி கட்டாயமா கூடவா இருந்துச்சு. கூட கூடவா இருந்தா வடிவா யோசிச்சு பாருங்க. வைக்கு வர்ற விடையும் என்னவா இருந்திருக்கும் கட்டாயம்? கூடும். அப்ப வைக்கு வர்ற விட கூடன்னு சொன்னா மேல் பக்கத்துக்குலாம் போகும். அப்ப கிராஃப் வந்து என்ன நடக்கும்? பெருசா போகும். சரிதானே? அப்ப இது எப்படி வரும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வோம்? கேள்வி செய்ய கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். சரியா? என்ன வச்சுக்கோ. இப்ப தேவையில்லை உங்களுக்கு. இது உண்மையில தேவையில்லை, சும்மா சொன்னேன். குழச்சி விடுறதானே வேலை. இந்த கிராஃப் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சீங்க என்ன கிராஃப்? இந்த 2 தடவை ரத்தம் எடுத்தது. இந்த பக்கம் ஒரு ரத்தம், இந்த பக்கம் ஒரு ரத்தம் எடுத்தாங்க. ரெண்டும் மடிக்க நோவு. இழிவு கிராஃப். அப்ப அடுத்த அந்த கிராஃப்ல ஒரு பூரணமற்ற பூரணமற்ற என்னமா சந்திப்பாங்க? சொல்லுங்க. பூரணமற்ற என்ன தருவாங்க? இதுல எழுதுன இந்த இதெல்லாம் என்னது? -3 -2 1 0 1 2 3 இதெல்லாம் என்னது? ஆள்கூறுகள். வடிவா பார்த்து அப்ப இதுல போட்டிருக்க எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆள்கூறு. எக்ஸ்ட்ரா ஆள்கூறு ஏதாவது மாறி இருக்கா? இல்ல. எக்ஸ்ட்ரா ஆள்கூறு மாறாது. அப்ப அதுக்கு அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களா? சரி. பையில எல்லாத்துக்கும் பெருமை தந்திருக்கா? இல்ல. கேள்வி இருக்கணும். சரி. எல்லாத்துக்கும் தரையில அவன் என்ன செஞ்சுட்டான்? இந்த இடத்துல இந்த ஒன்றுக்கு மட்டும் தராம விட்டுட்டான். சரியா? வடியா பாத்துக்கலாம். முதலாவது கேள்வியா சிம்பிள் தான். இதுதான் நான் உங்களுக்கு ஒன்றா சொல்லிட்டேன். முதலாவது நம்ம இந்த இதை எப்படி காண்றதை பார்க்கிறோம். எப்படி காண போறோம்? இந்த எக்ஸ வச்சுக்கொண்டு இந்த பை இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றத காண போறோம். இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம்? காணலாம். நமக்கு என்னதுக்கு தேவை? இதுக்கு மட்டும் தானே. மத்த எல்லாம் அவனே சந்திக்காம தானே. அப்ப என்னதுக்கு காணணும்? வேஸ்ட் ஆஃப் டைம். அதாவது நம்ம தேவையானதுக்கு மட்டும் காணும். காண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா முதலாவது கேள்வி எதாவது கேட்டிருக்கு. அதாவது முதலாவது கேள்வி பாருங்க எப்படி கேட்கிறான்? x சமன் -2 உள்ள போது பைக்கிட்ட பெருமதி. சரியா? நான் சொல்லும் போது வடிவா கவனிங்க. இந்த இது விளங்கிட்டு அப்படின்னா இனி கிராஃப் வரைகிறது விளங்கிடும். நான் அதுல விடுற மிஸ்டேக்ஸ்ல இருந்து எல்லாமே சொல்லி தருவேன். கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். எனக்கு ஒரு பெரிய பாடம் உண்டு. இப்ப என்ன செய்யணும்? இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா என்னத்தை போட போறோம்? பிரதியிடும் போது கவனமா பிரதியிடுங்க. மறை 2 என்னவா வரப்போகுது? முழுவதின் கழித்தல் 4. -2 முழுவதின் வர்க்கம் எத்தனை? 4. 4 கழித்தல் 4. 4 4 போனா 0. வைகான விட இந்த என்னவா வரப்போகுது? 0. கேள்வி செய்யும் போது இந்த அட்டவணை எங்க குறிக்கணும்? உங்களோட பிராக்டிகல் காப்பியில கிராஃப் காப்பியில இந்த இதுல குறிப்பீங்க. பின்பக்கம் அடுத்து பின்பக்கம் அட்டை இல்லையா? இல்ல அங்கிட்ட எழுதுறது இல்லையா? எழுதுறது செய்யறதுல என்ன செய்யணும்? கிராஃப் ஷீட் உங்கள்ட்ட தனியே இருக்கும். கிராஃப் ஷீட்ல வரைகிறது மட்டும் தான் செய்யணும். புரியுதா? கிராஃப் ஷீட்ல என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணுங்க. அதை தவிர வேற ஒண்ணும் செய்யறதில்ல. சத்தியம். பாட் போட்டு பாக்குறீங்க. அதுக்கப்புறம் வெட்டி விடுற இல்ல. சரியா?
தேவையில்லாத வேலையெல்லாம் கிராஃப் ஷீட்ல பாக்குறது இல்ல, கிராஃப் ஷீட்ல கிராஃப் மட்டும் தான் இருக்கு. சரி, இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இதுக்கு பிறகு இதுலயே பாருங்க வந்தது திரும்ப திரும்ப வந்திருக்கா 5 5 5 சைபர் இங்க இருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கும் கட்டாயம்? சைஃபர் சைஃபர் இத கட்டாயம் செஞ்சு பார்த்துதான் நான் சைபர் போடணும் இல்ல. உனக்கு ஐடியா விளங்கிச்சுன்னா என்ன செய்வா? ஒரே ஐடியா போட்டு போட்டே இல்ல. இந்த போட்டாலும் அதே மார்க்ஸ் தான், நீ செஞ்சு போட்டாலும் அதே மார்க்ஸ். அதே மார்க்ஸ் தான். இங்கேயும் சயம் உண்டு, இங்கேயும் சயம் உண்டு. இங்கதான் சயனாடு. அப்ப இவர் தான் என்னவா இருந்திருப்பாரு? அந்த திரும்ப 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 புள்ளி. புள்ளியா திரும்ப புள்ளி திரும்புள்ளியின் ஆள் ஒரு ஆல்கூர் திரும்ப புள்ளி ஆள்கூறு என்ன இந்த இடத்துல சும்மா சொல்லுங்க பார்த்தோன்னே. எக்ஸ் கமா சயனா எக்ஸ் கமா சயனாடா. பூஜ்ஜியம் கமா சயனாலு. ஏதாவது ஸ்ட்ராங்கா அடிச்சுட்டா இருக்கா? கனவுல படியா சொல்லுங்க. 0 கமா மறைவு. சரிதானே? அடுத்த விஷயம், இப்ப இதுல வடிவா நினைச்சு கொடுங்க. இத கூடி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 நம்பர் ஒரே மாதிரி வந்திருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? வடிவா நினைச்சு சொல்றது மண்டைக்குள்ள ஏத்துங்க. எல்லாரும் மண்டை இப்படி வைங்க, இப்படி வச்சு ஏத்துங்க. சரியா? 2 நம்பர் ஒரே மாதிரி வந்திருக்க இடத்துல ஒருத்தர் மட்டும் வித்தியாசமா இருப்பார். அவர் தான் அந்த இடத்துல என்ன இருக்கும்? கட்டாயமா என்ன புள்ளி இருந்தீங்க? திரும்புள்ளியின் ஆள்கூர். அப்ப அதை வச்சு கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும்? இப்படி இது ரெண்டும் சமனாயிக்கும். அப்ப அது ரெண்டும் சமன், அடுத்ததும் சமனாயிக்க முடிவுக்கு வரணும். இங்க இருந்து பார்த்து கொண்டு வராதீங்க. எப்படி பார்க்க கூடாது? பின்னுக்கு இருந்து பார்க்க கூடாது. சென்டருக்கு போய் திரும்ப புள்ளியில இடத்துல இருந்தா என்ன செய்யணும்? பார்த்து கொண்டு வரணும். புரியுதா? இல்லாட்டி புள்ள விடுவீங்க. ஓகே தானே? இல்லாட்டி கட்டாயமா புள்ள வரும். தெளிவா சொல்லிட்டேன். இது ஓகே. அகிலா பிஎஃப் மைக்ரோஃபோனு. அடுத்ததா அவன் ஒன்று சொல்லுவான். நம்ம ஒன்று செய்வோம். அதானே நடக்கிறது எப்பயுமே. இந்த இடத்துல அப்படி நடக்க கூடாது. சரியா? அவன் சொல்றதை நம்ம என்ன செய்யற இந்த இடத்துல ஒழுங்கா செய்யப்போம். செஞ்சுட்டா சரி பா. என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸ் கமா பை அச்சு வழியே 10 சிறிய பிரிவுகள். 10 சிறிய பிரிவு இருக்கா உங்களோட கிராஃப் ஷீட்ல? பிராக்டிகல் புக்ல இருக்காது. பிராக்டிகல் புக்ல வெள்ளையாத்தான் இருக்கும். கிராஃப் ஷீட்ல சொல்லு. ஜுன்ஹா கிராஃப் ஷீட் கொண்டே. ஜுன்ஹா சார் கிராஃப் ஷீட் வச்சிருக்கியா? கிராஃப் புக் வச்சிருக்கியா? சார் பல்லாஹி வல்லாஹி வல்லாஹி சரி. 10 சிறு பிரிவுகளை ஓர் அழகாக 10 சின்ன பாக்ஸ் என்னவா எடுக்கணும்? ஓர் அலஹா. அப்படின்னா விளைஞ்சானே. அப்ப உனக்கு தரப்பட்டிருக்க கிராஃப்ல இப்ப சாதாரணமான படிச்சிட போறது உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். 10 குட்டி பாக்ஸ் தான் உண்டா எடுக்கணும்னு நாம சொல்றோம். அல்லது அந்த இடத்துல நியம முறையில் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டா சும்மா சொல்றேன். நியம முறையில் எடுங்கண்டா நியம முறை என்னது? 5 சிறு பிரிவுகள் ஒரு அலகு. 10 சிறிய அலகுகளை நியம முறைன்னு 5 சிறிய அழகா செல்லப்பட்டீங்கவா? அடிச்சு விட்டுருவா என்ன அப்படி ஏதாவது ஃப்ளோல எதையாவது சொல்லிவிட்டு ஓடிக்குவா. 10 சிறிய பிரிவுகள் தான் எப்பயுமே ஒரு இதுல நியம வடிவமா இருக்கு. மறந்துடுவோம். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம இந்த கிராஃப வரைய போறோம். ஏன்னு சொல்லுங்க. இந்த கிராஃப நான் வரைய போறேன். 2வது கேள்வி என்னது சொல்லிங்க? கிராஃப 3வது கேள்வியில தொடக்கத்துல என்ன போட்டிருக்கு? வரைவில் இருந்து ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3வது கேள்வி அனைத்தும் வரைவை வைத்துக் கொண்டுதான் நம்ம செய்ய போறோம். அப்ப 2வது கட்டாயமா என்ன வரையணும்? வரைவு வரையணும். இப்ப உங்களுக்கு அடுத்ததா இருக்கிற பெரிய சந்தேகம் ஒன்றை நான் தீர்க்க போறேன். எல்லாரும் பாரு. இது நான் சொன்னான்னு சொல்லாட்டி இது உண்மைதான். இந்த சந்தேகம் நீங்களே சொல்லுவீங்க. உங்களுக்கு வரைஞ்சா தானே இருக்கு, அது வேற விஷயம். வரைஞ்சா தான் இருக்கு சந்தேகம். சொல்லிட்டு என்ன சந்தேகம் அப்படின்னா பிள்ளைகள் கிராஃப் வரையும் போது சார் எனக்கு வைக்கு கூடவா எடுக்கிறதா எக்ஸுக்கு கூடவா எடுக்கிறதா எந்த பக்கத்தை கூடவா எடுக்கிறது? இந்த பக்கத்தை கூடவா எடுத்தா அங்கால வர மாட்டேங்குது.
அங்கால கூடவா எடுத்தா இங்கால வர மாட்டேங்குது. அந்த பிரச்சனை இருக்குதான். ஓ சார் எப்போ வரும்? வரைஞ்சிருந்தா தான் இருக்கும். தெளிவா தான் சொல்றேன். கிராஃப் வரைஞ்சிருந்தா தான் இருக்கும். அதாவது பிள்ளைகள் இப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, முதலாவது கிராஃபை தீருவோமா. எல்லாரும் வடிவா அதுல பார்த்துக்கொள்ளுங்க. கிராஃப் தீர்றதுக்கு முன்னாடி இதுக்கு பெருசா இந்த 10ஆம் ஆண்டு கிராஃப்ல பிரச்சனை வராது, 11ஆம் ஆண்டு கிராஃப்ல பிரச்சனை வரும். பையில 5ம் சயவுல எத்தனை வரைக்கும் தேவை? நான் சொல்ற மாதிரி நோட் பண்ணி வைங்க எல்லாரும். பையில எத்தனை வரைக்கும் தேவை? சக 5ல இருந்து 4 மட்டும். 4 வரைக்கும் தேவை. அதே மாதிரி எக்ஸ்ல எதுல இருந்து எது வரைக்கும் தேவை? சய 3 3. பயமில்லைன்னு. சக 3 வரைக்கும் தேவை. சரிதானே? அப்ப இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஐடியா ஒன்று வருது? எல்லாமே கிட்டத்தட்ட என்ன ரேஞ்ச்ல இருக்கு? நடுவுல இருக்குது. இங்காலையும் 3 இங்காலையும் 3 தான் தேவை. அப்ப நான் நடுவுல அடிக்கலாம். இதுலயும் பாருங்க, இது எப்படி வருது? மேல எக்ஸ் வயிறு எத்தனை வரைக்கும் தேவை? மேல் பக்கத்துல வயிறுல 5 வரைக்கும் தேவை. கீழ் பக்கத்துல வயிறுல எத்தனை வரைக்கும் தேவை? மறைதான். சய 4. அப்ப அடிக்க போற அந்த எக்ஸ் கோட எங்க அடிப்பீங்க? சரியா? நடுவில். நடுவுல அடிக்கும். சரியா? இப்ப பேப்பர் இருக்குன்னு சொன்னா எப்படி முடிவு எடுக்கணும்னா, இது எங்க இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா, மெயினா எங்க வரும்னு சொன்னா 11ஆம் ஆண்டு கிராஃப் வரைக்கும் கட்டாயமா வரும். அதுக்கு இப்பயே பிராக்டிஸ் வந்துட்டு போறேன். வழியா பார்த்துக்கோங்க. வயில எவ்வளவு தேவை? மேல சக 5 கீழே சய 4. அப்ப கிட்டத்தட்ட எங்க வரணும்? எக்ஸ் வந்து சென்டர்ல இருக்கணும். சரியா? இது முதலாவது சரியா? ரெண்டாவது வய் அடிக்கும் போது கவனமா பாருங்க. இங்கால சயம் 3 இங்கால 3. அப்ப அதுவும் சரியா சென்டர்ல அடிச்சீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஓகே. பட் இந்த கொஸ்டினுக்கு மட்டும்தான் இது என்ன ஆகும்? அப்படியே ஆகும். சரியா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தலைகீழா மாறிக்கிறீங்களா வரும். அடுத்த 11ஆம் ஆண்டு கேள்வி போகும்போது இன்னுமே கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்குன்னா உங்களுக்கு இதை பெர்ஃபெக்டா சூஸ் பண்றது. நான் ஒவ்வொன்றா பிராக்டிஸ் தானே பழகிக்கும். முதலாவது கேள்விலாம் இவ்வளவு காய்ச்சிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் கிராஃப் வரைய போறேன். கிராஃப் வரைகிற பென்சில் எப்படிமா இருக்கணும்? நீட்டமா இருக்கணுமா கட்டையா இருக்கணுமா? நல்ல கூர்மையா கூர்மையாகும். கூர்மையா இருக்கணும். சரியா? இப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்லுவோம் நினைக்கிறோம் மறந்துட்டேன். அதான் யோசனை வருது. ஒரு நிமிஷம். சரி, இப்ப இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் என்னன்றதை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் என்னதுமா? ஆள்கூறுகள். ஆள்கூறுகள். திரும்ப வந்து கேட்கிறேன். இதுல இருக்கிற எல்லாம் என்னது? ஆள்கூறுகள். அப்ப முதலாவது ஆள்கூறு என்ன சொல்லுங்க எல்லாரும்? சய 3 5. சய 3, 5. அடுத்த ஆள்கூறு என்னது? சய 3, 3 வரும். சய 2, சய 1, இது எல்லாத்தையும் என்ன செய்வீங்க எல்லாரும்? எனக்கு கீழே எழுதிவீங்க. உங்க கொப்பில எழுதுங்க. எல்லா ஆள்கூரையும் ஆள்கூரை டக்குன்னு எழுதுங்க. ஆள்கூரை எழுதுங்க. நான் இதை குறிக்கிறேன். எழுதி வைக்கணும். எழுதிங்களா? சாக்லேட் செமினார் ஒன்று வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் செமினார்ல போஸ்டர் வந்து நான் நாளைக்கு தரேன். ஒருபடி கல நாளா போட்டிருக்கணும். என்னோட மற்ற டீட்டெயில்ஸ் போடுறதால என்னால குழப்பிக்கொள்ள இல்லாது. அதெல்லாம் அப்படி போடல. பட் நான் வந்து நாளைக்கு மாதிரி உங்களுக்கு போட்டுருவேன். ரீமா வந்த கிளாஸுக்கு ரீமா வந்ததா? ரீமாவை காணல. அமாஷ் அன்மியூட் பண்றா. அமாஷ்
ஏ சார். சேரா அன்மியூட் பண்ணிட்டியா? ஓ சார். கிளாஸ் முடிய அவ்வளவு நோட்ஸ் அனுப்பிடுவோம் சரியா? கிராஃப் காப்பி வாங்கினியா? தெரியாதா பாடகிட்டு? வாங்கினேன். வாங்கினீங்க, பரவாயில்ல, வெரி குட். சரி, நான் அனுப்பிவிடு. எதுவும் விளங்காட்டி கேளு. வெக்கப்படாத, எல்லாம் உண்ட தங்கச்சியும் தாத்தாவும் தான். வெக்கப்படாம கேட்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இதுல இருக்கிற ஆள்குறை எல்லாத்தையும் குறிக்க போறோம். கவனமா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயமா இந்த ஆள்குறை கொண்டதீங்க பிள்ளையா குறிப்பு. எப்படி கவனமா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஆள்குறை கண்டதீங்க பிள்ளையா குறிப்பு. ஸோ கட்டாயம் கை வச்சு குறிங்க. முதலாவது ஆள்குறை என்னன்னு சொல்லுங்க. சயமூண்டு, பையில சக 5. அப்ப எங்க வந்திக்கும்? கிட்டத்தட்ட இங்க வந்துருக்கு. சரியா? சரியா? நான் ஏன் இப்ப டொட் போட்டேன்? இல்ல போன பேச்சுல நான் வந்து டொட் போடுறேன். கீரை என்ன தெரியும் மொத்தம் செஞ்சான்? அது அப்படியே பார்த்து கீறி இருக்கான் கிராஃப் காப்பியில. அவன் எப்படி ஒரு ஆளா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. டேய், நான் டொட் போட்டது என்னதுன்னு சொல்லுங்க முதலாவது. இப்ப இதுல போட்டு அழைச்சு நேரையா வாரத்துக்காக போட்டுட்டா. கிராஃப் காப்பி வச்சு உனக்கு என்னதுக்கு நான் நேரம் பார்க்கணும்? அது போட போட்டு தானே இருக்கு. இருக்கா போட போட்டு? பிராக்டிகல் காப்பியில போட்டிருக்காது, கிராஃப் காப்பியில சொல்றேன். போட்டுருக்கு தானே? போட்டிருக்கா? முதலாவது ஆள்கூறு சரி. இரண்டாவது எக்ஸ் சய 2 இருக்கும் போது y என்னவா இருக்குமா? 0. அப்ப அடுத்தது எங்க வந்திக்கும்? சய 2. சரிதானே? கொஞ்சம் என்ன செய்ய வர இங்கால நாட்டி. அடுத்தது எக்ஸ் வந்து அடுத்து என்னது? மைனஸ் உண்டாയിരിக்கும் போது, எக்ஸ் மைனஸ் உண்டாയിരിக்கும் போது y என்னவா இருக்கா? எக்ஸ்ல சயம் உண்டு, y மறை 3. சரியா? இந்த இடத்துல வந்திக்கும். சரியா? அடுத்து என்னவா இருக்கா? எக்ஸ் வந்து 0 இருக்கும் போது y என்னவா இருக்கா? மறை 4. எக்ஸ் 0 இருக்கும் போது y மறை 4. அப்ப இந்த இடத்துல கட்டாயமா என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் நீங்க முடிவெடுத்தீங்க? கிராஃப் வரையணும்டா ஆள்கூறுகளை குறிக்கிறதுக்கு தெரியணும். அடுத்து நான் கேட்கணும்னு இருந்தேன். இந்த ஸ்கூல்ல வந்து இப்ப அடிமட்டம் வச்சு கீறதுக்கு எலவு பண்றாங்க, உண்மையாவா? அடிமட்டம் வச்சு கீறதுக்கு மேல் பக்கத்தை மட்டும் கீறலாம் அந்த மாதிரி ஏதாவது இல்லையே? ஓ சார், அப்படி சொன்னதான். எனக்கும் யாரோ மேல மட்டும் வைக்கலாம். ஓ சார், நாங்க யாரோ சொன்னாங்க போல மேல் பக்கத்தை மட்டும் அடிமட்டம் வச்சு அடிக்கலாம். சோ நான் வந்து அதை ரெஃபர் பண்ணல. உங்களுக்கு விருப்பம்னா அடிங்க, விருப்பம் விளையாட்டு விடுங்க. நான் உங்களுக்கு வேற மெத்தட் சொல்லிடுறேன். அங்காள பக்கத்தை குறிப்போம். எக்ஸ் வந்து உண்டாக்கும் போது y என்ன ஆயிக்கு? மைனஸ். எக்ஸ் வந்து உண்டாக்கும் போது y வந்து மறை 3. அதே மாதிரி எக்ஸ் வந்து 2 ஆயிக்கும் போது y என்ன ஆயிக்கு? 0. எக்ஸ் வந்து 3 ஆயிக்கும் போது y என்ன ஆயிக்கு? 5. மறை நேர் 5. சரி, இப்ப எல்லாம் முதலாவது என்னத்தை குறிப்பீங்க? இதுல ஆண்கூறுகளை குறிப்பீங்க. முதலாவது ஸ்டெப் என்ன செய்யணும்? கிராஃப் வரையும் போது இந்த முறையை கையாளணும். அடுத்தது இது ரெண்டையும் போடுவீங்க. அடுத்தது இது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. பட் என்னவா இருந்தாலும் கட்டாயமா கிராஃப் ஷீட்ல என்ன தெரிஞ்சு விடுங்க? இந்த வரைபட இப்ப கீறுவோம். கீறுறதுக்கு நான் ஐடியா ஒண்ணு சொல்றேன். பட் நான் தான் சொன்னு போயிட்டு உடம்பு இருக்கும். சத்தியம் பண்ணுங்க. சரிதானே? நீ கிளாஸுக்கே யாரையும் கூட்டிட்டு வர மாட்டா. கிளாஸுக்கு போறதே சொல்ல மாட்டா. இதுல எதையாவது நம்பி சொல்லலாம். அதாவது நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்றேன். எப்படின்னா, உங்களோட அடிமட்டை இருக்கு தானே. இப்ப நான் இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு கோடு அடிக்க போறேன்னு வைங்க. நான் அடிமட்டத்தை என்ன செய்வேன் அப்படின்னா, இப்ப இந்த புள்ளியில இருந்து இதுல இருந்து நான் இதுக்கு வரைய போறேன் அப்படின்னா, அடிமட்டத்தை முதலாவது இந்த பக்கத்துல இப்படி வைப்பேன். எப்படி? இவருக்கு கொஞ்சம் என்ன இருப்பேன்? தள்ளி வைப்பேன். எப்படி? இவருக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பென்சிலால கீழ என்ன செய்வேன்?
நான் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தான் உங்களுக்கு விளங்குறதுக்கான சொல்றேன். பென்சிலால இப்படி கீறிட்டு வரும்போது என்ன செய்வேன், அடிமட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இந்த சைடுக்கு நகர்த்தி சரியா லாஸ்ட் ஸ்டெப்ல எப்படி வந்துடும் அடிமட்டம் இந்த போருக்கு வர்ற மாதிரி மாத்திடுவாங்க. நீ வேணா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட வரும் அப்படி கீறிங்க. கேட்கலாம் சார், ஒரு பக்கம் வருது மத்த பக்கம் எப்படி கீறுறது? நீ கீழே நான் சொல்றேன். இப்படி கீழே 7 தான் மட்டும் பாருங்க, 7 ஆட்டி விடுங்க. நீங்க நார்மலாவே இருக்கு. வளைய கோடு வருதா கொஞ்சம் கொஞ்சம் அடிமட்டு தப்பி வளைக்க அதுக்குன்னு சலாட்டு வரைச்சு ஒரு இல்ல, அழகா வளைச்சிங்கன்னா அழகா ஒரு கோடு வரும். வருதா? ஓ சார் வருது. சரியா அந்த இடத்துல கொண்டு போய் முடிக்கணும். சரியா? இது நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகிக்கொள்ளுங்க. இது நான் பழகுங்க. சரியா? மத்தபடி இப்ப ஸ்கூல்ஸ்ல சொல்லிட்டாங்க மேல் பக்கத்தை டைரக்டா அடிமட்டத்தை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் ஷுவரா தெரியல. நீங்களே என்ன செய்யணும், ஒரு டீச்சர்ஸ் மேத்தர்ல போயிட்டு பொதுவலையை பிடிச்சி இத கேட்டுன்னு வாங்க. சரியா? மறந்துடக்கூடாது. என்ன செய்யணும், பொதுவலையை பிடிச்சி கேட்கணும். என்ன ஹாப்ஸா அப்படிதானே கேட்பாதானே? ஆசை இருக்குதானே உனக்கு? உண்மையே சொன்னேன். மெட்ஸரா மெட்ஸ் டீச்சரா? பொதுவலை பிடிச்சி கேட்க ஆசை இருக்குதானே? எப்பயும் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, முதலாவது யார வரையணும்டா, இதுல திரும்புறது இருக்குதானேமா, இதுல திரும்புறது அதைத்தான் வரையணும். முதலாவது இதை வரையணும். இதுல திரும்புறது எப்படி வரையணும் அப்படின்னு சொன்னா, நான் சொல்ற வடிவ கவனிங்க. என்னடா தூக்கம் வருதா? இல்ல சார். வரையும் போது கடைசி வரைக்கும் அது இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்க கூடாதுகள்? இப்படி இருக்க கூடாது, அல்லது இப்படி இருக்கிறது. இந்த என்ன சொல்ற, இந்த இது மாதிரி வரைகிறது ஏதோ ஒரு ஜோக் இது மாதிரி இருக்கு. இப்ப அடுத்து வந்து வேற ஒன்று வரைவான அடிமட்டம் வச்சு அடிச்சா இப்படி வேற சிலதுகள் இருக்கு. இன்னும் எப்பயுமே நினைவு வச்சு கொள்ளணும், பூராவும் வரக்கூடாது, ஆகவும் பெருசாவும் வரக்கூடாது. அழகா அதுல ஷேப்ல வரணும். இது பார்க்க ஷேப் மாதிரி தெரியுதா? கொஞ்சம் சரியா? ஏன்னா நான் சொன்னது எனக்கு தெரியாம கஷ்டம் உண்டு. உங்களுக்கே தெரியும். சோப்புன்னு சொன்னா ஓரளவுக்கு இப்படி ஓட விடலாம். இது சரியா? அடுத்தது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு தானே பிள்ளை, இந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் நீங்க நான் அடிப்படை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு சொல்லி தானே. அதை விட இன்னொன்றும் இருக்கு. பேப்பர்ல இப்படி கோடு போடுறதை விட நீங்க இப்படி கோடு போடுறீங்க தானே பிள்ளை, அதுக்கு பதிலா இந்த பேப்பரை கொஞ்சம் இப்படி திருப்பி போட்டு, கிராஃப் ஷீட்டை இப்படி திருப்பி போட்டு, இங்க இருந்து டிரெக்டா இப்படி ஒன்று போட்டு பாருங்க, டிரெக்டா வந்துடும். சும்மா கிராஃப் ஷீட்டை சும்மா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. திரும்ப கிராஃப் ஷீட்டை இப்படி திருப்பிட்டு ரைட் ஹேண்ட் ஆகாது இப்படி திருப்பிட்டு இந்த புள்ளையில இந்த புள்ளைக்கு ஒரு கோடம் அடிச்சு பாருங்க, டிரெக்டா போகும். ஈஸியாகவும் இருக்கும். பேரு பதட்டப்படாம அடிங்க, பிரஷர் வந்தாக்குற மாதிரி நடுங்காம சும்மா ஒரு நேரம் எடுத்து பாருங்க, நேரா போகுது. போதா? ஈஸியா போதும். வடிவ வச்சு பாருங்க. கை இப்படி போகும்போது என்ன நடக்குது, நம்மளுடைய இதுல கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. அதனாலதான் நம்மளால சரியா இப்படி இழுக்க எழுதுல. இப்படி மாத்தினோட என்ன ஈஸி, இப்படி தள்ளலாம் தானே கைய. அதே மாதிரி இது கீழே எழுதும். சரிதானே? இதெல்லாம் நான் தான் சொன்ன வீடியோல விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிறத என்ன சூடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கையாளுங்கிறது பெட்டர். ஓகே, கிராஃப் மாதிரி வந்திருக்கா ஓரளவுக்கு? சரியா? நான் இருக்கிறேன் கொஞ்சம் அப்படி வந்திருக்கு. சரி, ஏன்னா என் அளவு விட கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி ஓகே நான் கேட்டீங்கன்னு கீழ்றது இருக்கிற மெயின் என்னத்தை கவனிப்பாங்க, இத. ரெண்டாவது கீறும்போது எதை கவனிப்பாங்கன்னு சொல்லுவாங்க யாராவது? ரெண்டாவது கீறுறதுல எந்த பாட்டு ரொம்பவே முக்கியம்? இதுல கீறுறதுல எந்த பாட்டு ரொம்பவே முக்கியம்? கீழே குறிக்கிறது முக்கியமா. சரி, அதை விட்டு முக்கியமான பாட்டு என்னண்டா, ஃபுல் கிராஃபும் ஒழுங்கா கீழே. அது கட்டாயமா இந்த இடத்துல அந்த ஜாயிண்டா வர பாட்டு இருக்குதான். இது ரெண்டும் இந்த ஜாயிண்டா வர பாட்டுலாம் கவனமா இருக்கிறதுங்க.
10ஆம் ஆண்டு கிராஃப்ல பிரச்சனையே இல்ல. 11ஆம் ஆண்டு கிராஃப்ல என்ன நடக்கும்? கட்டாயமா பிரச்சனை வரும். சரியா? 11ஆம் ஆண்டு கிராஃப்ல கட்டாயமா பிரச்சனை வரும். உங்களுக்கே தெரியும், சில 2/2 வந்திருக்கும், சில 2/4 வந்திருக்கும். நினைவிருக்கா? செஞ்சாதான் தெரியும். இந்த முறை எக்ஸாம்ல வந்திருக்கீங்க அப்படி ஏதாவது? ஓ நான் சொல்லித்தரலாம், என் மிஸ்டேக் தான். டைம் காணாது ஆனா அவசரமா ஒரு இடத்துல எங்க எக்ஸாம் வைக்கிறான், என்னோட அங்க எக்ஸாம் வைக்கிறான், அதனால சரியா முடிச்சு கொடுக்கலாம். ஆனா என்னமா சார் சொல்லுங்க. அந்த மேல் துண்டை இழுக்கணுமா இழுக்க கூடாதா? சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. அடுத்த பிரச்சனைக்கு இந்த மேல் துண்டை இழுக்கிறதா இல்லையாண்டு. சரியா? மேல் துண்டை எப்ப இழுப்போம் அப்படின்னா, முதலாவது ஏன் இழுப்போன்னு பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் எப்ப இழுப்போன்னு பார்ப்போமா? சரி சார். ஓ சார். இதோட முடிக்க போறேன். சரி, இதை சொல்லிட்டு முடிக்கிறேன். சந்தோஷமா? ஓ சார். மேல தெரியும். அப்ப இப்படியே போட்டு அப்படியே தான் நான் அழிக்க மாட்டேன். நாளைக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சரியா? சரி, நாளை அழிச்சிருவேன் போட்டை. அழிச்சிட்டு வந்து உங்களுக்கு இனி திங்கள் தானே கிளாஸ்? 10ஆம் ஆண்டு கிளாஸ். பிரச்சனை இல்லை, பொட்டவன் எடுத்து வச்சுக்கொடுத்தா பிறகு. சரியா? என்ன அப்படின்னா, வளைய பார்த்து உங்களுக்கு சொல்றதுல இந்த ஆயுதங்கள் எது வரைக்கும் போகும்? முடிவு வரைக்கும். இதுவும் எது வரைக்கும் போலாம்? அப்ப நம்ம இதுல ஒரு குறிப்பிட்ட எல்லை எடுத்துத்தானே கிராஃப் கிடைக்கும். எதுல இந்த எழுது? எக்ஸ் வந்து -3ல இருந்து 3 வரைக்கும் போது மட்டும் தான் கிராஃப் கிடைக்கும். நம்ம வந்து எக்ஸ் வந்து 10 இருக்கிற வரைக்கும், எக்ஸ் வந்து -10, எக்ஸ் வந்து -10 இருக்கிற வரைக்கும் கிராஃப் பெறலாம் தானே, அளவுகள் எடுக்கலாம் தானே, ஒவ்வொரு வகையில சமன்பாடுல போட விட கிடைக்கும் தானே. எடுத்தா நிறைய வருது அப்படிங்கிறதால நம்ம என்ன செய்வோம்? கிராஃப இப்படி பிடிச்சி நீட்டி விடுவோம். விளையிட்டா எப்ப நீட்ட மாட்டோம் அப்படின்னா, எப்ப நீட்டுவோம்? இதுல எதுவுமே சொல்லாம இந்த கேள்வியில தொடர்ந்ததுல ஏதாவது சொல்லியிருக்காங்க மாட்டேன், ஒண்ணுமே சொல்லல, சும்மால கேள்வி போகுது, சும்மான கேள்வி போகுது. அப்படி போற இடத்துல ஒண்ணுமே செய்ய மாட்டோம். 11ஆம் ஆண்டுலதான் கூட இது வர்றது. ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்து சமநிலையால தரப்படும். வடிவா போய் பாருங்க. குறிப்பிட்ட எல்லை என்னத்தால் தரப்படும்? சமநிலையால் தரப்படும். சமநிலையால் தரப்படும் போது என்ன செய்வோம்? இந்த கிராஃப்ல இந்த பகுதியை விட்டு அதை நீட்ட மாட்டோம். அது 11ஆம் ஆண்டு கிளாஸும் இந்த இது சம்பந்தப்பட்ட ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா நான் இன்னொருக்கா சொல்றேன். சரியா? இப்போ கொஞ்சம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டம் தான் அவங்களோட. ஸோ இந்த கிராஃப்ல எவ்வளவு விஷயம்னா இப்போதைக்கு சொல்லிங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ வந்து நீ முடிஞ்சா வச்சதை செய்யுங்க. சரியா? முடிப்புமா அப்படின்னா நான் பாய் சொல்றதுக்கு நீங்க பாய் சொல்ல வருவீங்க. ஓகே ஓகே, குட் நைட், பாய். பாய் பாய் சார். பாய் ஆயிஷா, பாய் ஆயிஷா, பாய் பாய் சார். அம்ரா, பாய். பாய் சார். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். பாய் நுஹா, பாய் பாய். அப்ஷா, பாய். பாய் சார். பாய் சார். பாய் 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 அம்னா, பாய் சல்மா, பாய் நூரா. பாய் சார். பாய் சார். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். சஃபா, சஃபா கேக்குதா? சஃபாக்கு ஓடிக்கு. ஓகேடா முனாசிர், பாய்டா, பாய் பாய். சல்மா பாய், சஸ்மா பாய். சார். பாரக்கல்லாஹ். அமாஷ், ஆஷிகா பாய். அதா பாய். அக்ஷா பாய். சார் பாய். ஓடா சொல்றா. இந்த நேரத்தோட ரெக்கார்டிங் கிடைக்குமா சார்? இந்த மந்த்ல ரெக்கார்டிங்க வந்து உனக்கு வந்து நான் அட்மின் சொல்லி விடுறேன், அனுப்ப சொல்லி. இல்லாட்டி அட்மினுக்கு ஒரு மெசேஜ் போட்டு கேளு, நான் சொல்றேன். சரி, அவங்க தருவாங்க. சரி சார். ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லாஹ்.